சார் அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் தொடர்ந்து பலியாகுது கோவில். அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000-ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அவ்வப்போது மூச்சுத்திணறல் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வந்துச்சே மௌனதான். அந்த யாரு பீடையா, என்ன பீட பாபு என்ன ஏழறங்கிறான். நான் சனிதான். அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. என்னையா நடக்குது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள், பிணந்தின்னும் சாத்திரங்கள். இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? ஊழலே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம், ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது 13 மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்தரையும் ஆளை தூக்கி சிறையில அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா? அந்த அளவு அகம்பாவமா உங்களுக்கு, ஆணவமா? உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள். 24 மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைன்னா ஸ்டாலின் தமிழ் இன விரோதி என்று சொல்லுவோமா? தமிழ் இன விரோதி, தமிழ் மொழியின் எதிரி. ஏயா யாரை ஏமாத்துற? நான் கேட்கிறேன். நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க, ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஏன் நடத்தல? அப்ப 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்க முடியாது. அதனால பணம் வேணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுல இருக்கிற அமைச்சர்களுக்கு, முதல்வருக்கு, எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான். காசு, பணம், துட்டு, மணி மணி, அவ்வளவுதான். பணம் கொள்ளையடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணுவ. பாருங்க, திமுக காரன் டிவியில வரதெல்லாம் சொல்றான் அது வியாபாரம்னு. எங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ் மொழி உங்களுக்கு வியாபாரம் தானேடா. அது எங்கடா உணர்வு எங்கே இருக்கிறது? நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, பொய்யும் மொழி, பொய்யாமொழி இல்ல. அவரு பையன் பிரெஞ்சு படிப்பாராம். நல்லா படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாது? இந்த மாதிரியாக அவர்கள் மொழி வெறியை தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கான். தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது, ஏமா என்ன ஆச்சுன்னா வாத்தியார் அடிச்சு விட்டாரு. அதுக்கு கனவுல வாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்கார்ந்து டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன். ஏயா என்ன தூக்கத்துல குழந்தை அழுற மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா? எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் 1 2 இல்ல, வரிசையா சொல்றேன் பாருங்க. ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அதிகம் பேச மாட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? 66 கோடி பேர் கும்பமேளா நடந்தது, மேதகு ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு. அட பாவி, எந்த உலகத்தில் இருக்கிறது? என்ன பண்றது? அக்கா டிஸ்டரியில ரைடு நடந்தா அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இருக்குமா? அதே மாதிரியா மூத்த தலைவர் திமுக துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு? வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை 5 பொண்டாட்டி 5 புருஷன் 10 புருஷன் கட்டிக்குவான். நான் அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். நார்த்ல இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளை கண்டா அவன் என் கையில எதை எடுத்துக்கிட்டு வரணும்னு அவன் முடிவு பண்ணட்டான். ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பலை கூட எடுத்துட்டு வரலாம் மக்கள்.